சர்க்கரை நோய்க்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய மூல காரணங்களை நாம அதை அனலைஸ் பண்ணி அதை நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும். 3 வகையான டயபெட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. டைப் 1 அப்படின்றது இன்சுலின் டிபெண்டன்ட் கேஸ். அது பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து இன்சுலினை உள்ள கொடுத்து தான் ஆகும். டைப் 1ல இன்சுலின் சுரக்காது. இங்க டைப் 2ல இன்சுலின் சுரக்கும், அதாவது பீட்டா செல்ஸ் இவங்களுக்கு இருக்கும். இந்த கேஸ்ட்ரோஜினல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரெக்னன்சி சமயத்துல ஏற்படக்கூடிய ஒரு டயபெட்டிக். டைப் 2 டயபெட்டிக்கை ஒரு நல்ல ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சந்தோஷம் சார். நிறைய பேர் உங்களை பார்க்க வந்தவங்க முக்கால்வாசி டயபெட்டிக் பிரச்சனையாக தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற மக்களை பார்த்தா உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் சார் ரிசல்ட் கொடுக்குறீங்க சார் மக்களுக்கு? நிச்சயமா சார், கரெக்டு. நீங்கள் வரும்பொழுது பார்த்தேன், ரிசப்ஷனில் நீங்கள் இருக்கப்படும் பொழுது இன்னைக்கு மேக்ஸிமம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். அவங்க எல்லாம் நம்மளுடைய ஓல்டு கிளைண்ட்ஸும் இருந்தாங்க, நியூ கிளைண்ட்ஸும் இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கு மூல காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? பொதுவாக எல்லா நோய்களுக்குமே மூல காரணம் என்னன்றதை பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய இந்த பாத கூச சிகிச்சையோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே. அப்ப சர்க்கரை நோய்க்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய மூல காரணங்களை நாம அதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கும் மூல காரணத்துல. அதை நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்துல தான் இந்த சிகிச்சையை பார்த்தீங்கன்னா பண்றோம், இந்த கால் பாதத்துல செய்யக்கூடிய பாத கூசை. ஓகே சார், இதுக்கான மூல காரணம்னு சொன்னீங்க. அது எந்த மூல காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமா பார்க்கலாம். ஓகே சார். இப்ப டயபெட்டிஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான டயபெட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. 3 வகையான டயபெட்டிஸா? அது என்ன 3 வகையான டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா, டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டயபெட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி டயத்தில் வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 3 வகையான டயபெட்டிஸ் இருக்குது. இதுல முதல் வகையான டயபெட்டிஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த டைப் 1. அந்த டைப் 1 அப்படின்ற அந்த டயபெட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, நமக்கு பாத்தீங்கன்னா போர்ட்ல சரியா தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 9 வயசு குழந்தைகளுக்கு எனக்கு ஏற்படுது. இந்த 9 வயசு குழந்தைகளுக்கு இன்னைக்கு டைப் 1 வருதுன்னா ஏன் வருது அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கா அவங்களுடைய அப்பாவுக்கு அம்மாவங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி டயபெட்டிக் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 90% இருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்ப ரேரா சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுங்களுக்கு டயபெட்டிக் இல்லைங்க, ஆனா குழந்தைக்கு சின்ன வயசுலேயே டயபெட்டிக் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. அது கொஞ்சம் ரேர். அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு, மாமாவுக்கு, அது மாதிரியான உறவு முறைகள்ல இருந்தா கூட இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. டைப் 1 அப்படின்றது இன்சுலின் டிபெண்டன்ட் கேஸ். அது பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து இன்சுலினை உள்ள கொடுத்து தான் ஆகும். ஆமா, உள்ளுக்குள்ள இன்சுலினே சுரக்காது. அது நம்ம பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் பாடிக்குள்ள சுரக்க வைக்க முடியாது, வெளியிலிருந்து தான் கொடுத்து ஆகணும். இதுதான் கண்டிஷன். அதனால அவங்க லைஃப் டைம் இன்சுலின் டிபெண்டன்ட் கேசஸ் தான். ஓகேங்களா? ஆமா, இது ஒண்ணு. இப்ப டைப் 2 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டைப் 2 என்ன அப்படின்னா, இது பொதுவா ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேல வந்த ஒரு நோய். இன்னைக்கு சர்வசாதாரணமா 25 வயசு 30 வயசுலயே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த டைப் 2. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, இங்க இன்சுலின் சுரக்கும். டைப் 1ல இன்சுலின் சுரக்காது. இங்க டைப் 2ல இன்சுலின் சுரக்கும், அதாவது பீட்டா செல்ஸ் இவங்களுக்கு இருக்கும். இந்த பீட்டா செல்ஸ் மூலமா இன்சுலின் சுரக்கும். பட் ஆனா அதனுடைய சுரப்பு சதவீதம் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். பையன் படிக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்குது, அதனால கொஞ்சம் மந்தமா படிக்கிறான், அவ்வளவுதான். ஆனா படிக்கிறான், அவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலங்க, ஆனா பாஸ் மார்க் வாங்குறாங்க, அது மாதிரி வச்சுங்களேன், அவ்வளவுதான். அது மாதிரி நம்மளுடைய பேன்கிரியாஸ் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் ஒரு 100% இருக்குன்னா 50% தான் சுரக்குது அப்படின்னு அர்த்தம்.
அப்ப இதை எப்படி மீண்டும் மீதி உள்ள 50% சுரக்க வைக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மருத்துவ உலகம் தேடிக்கிட்டு இருக்குது. அதற்கு மருந்துகளை நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா எக்ஸஸா மீதி உள்ள பீட்டா செல்ஸை வந்து ரெடி பண்ணி சுரக்க வைக்கிறதுக்கு முடியாம இருக்கிற 50% செல்ஸையே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்சுலினை சுரா, இன்னும் கொஞ்சம் நல்லா இன்சுலினை சுரன்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் ஃபுல்லா வந்து கொடுத்து அழுத்தப்பட்டு பேன்கிரியாஸ் இன்னும் பலவீனப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப கடைசியில ஒரு கட்டத்துல நீ இன்சுலினே சுரக்க வேணாம், பேசாம இரு, நாங்களே வெளியில இருந்து இன்சுலினை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப் 2 டயபெட்டிஸுக்கும் வெளியிலிருந்து இன்சுலின் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு 40 வயசுலயே இன்சுலின் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கும் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. இந்த கேஸ்ட்ரோஜெனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரெக்னன்சி சமயத்துல ஏற்படக்கூடிய ஒரு டயபெட்டிக். பொதுவா ஓர் உயிர் உள்ளுக்குள்ள இன்னொரு உயிர் உருவாகுது அப்படிங்கும் பொழுது எல்லாமே டபுளா உள்ள ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை உருவாவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் எக்ஸஸா நடந்துகிட்டு இருக்கப்படும் பொழுது அவங்களுக்கு பிபி வர்றது, பிபி கொஞ்சம் ஏறுறது, சுகர் கொஞ்சம் ஏறுறது இயல்பு. இது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடியும் இது போல குழந்தை பெற்றுக்கிட்டாங்கல்ல, அவங்களாம் இதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா பாத்தீங்களா? கிடையாது. அவங்களுக்கும் அதே மாதிரியே வந்து சுகர் கொஞ்சம் கூடும், பிபி கொஞ்சம் கூடும், சாதாரணமாக தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு அதை இது பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பயமுறுத்தி கொஞ்சம் சுகர் கூடிச்சா செக் பண்ணிக்கோங்க, யூரின் கொஞ்சம் எக்ஸஸாக போகுது, சுகர் கூடிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க, கால் கொஞ்சம் வீங்கிருச்சு, சுகர் கூடிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க, பிபி கூடிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து என்ன பண்ணிடறோம்னா உடனடியாக அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள கன்சீவா இருக்கக்கூடிய பெண்மணிகள் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த சமயத்துல மருந்து மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, இன்சுலின் போடக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்குது. அப்ப கர்ப்பிணி பெண்கள் அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய அந்த டயபெட்டிக்கு ஒரு தற்காலிகமா ஏற்பட்ட ஒரு டயபெட்டிக். ஆனா அப்ப மாட்டிக்கிட்டவங்க லைஃப் டைம் அந்த இன்சுலின் போடுற மாதிரியோ மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியோ மாற்றப்பட்டுறாங்க. இங்கதான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். சரிங்களா? ஆமா, தற்காலிகமா ஏற்பட்ட பிரச்சனைக்கும் லைஃப் டைம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்ப இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது இதை நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ் எந்த டயபெட்டிக்கை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப டைப் 2 டயபெட்டிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைப் 2 டயபெட்டிக்கை ஒரு நல்லா ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கெமிக்கல் மெடிசன்ஸ் வந்து எதுவுமே இல்லாம இயற்கையான முறையில சில உணவு முறைகளும், இயற்கையான முறையில சிகிச்சை முறைகளும், இயற்கையான முறையில சில ஹெர்பல் மெடிசன்ஸும் ஃபுட் சப்ளிமெண்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே கூட நம்மளுடைய டயபெட்டிக்கை கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியும். அதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேர் இதுல இருந்து மீண்டும் கூட வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே எடுத்துக்கிறாங்க கூட ஓரளவு சுகர் எனக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகலாம், அது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும், அப்படி பண்ண முடியும். ஆனா டைப் 1 இருக்காங்கல்ல, அவங்க இன்சுலின் டிபெண்டன்ட் தான். அப்ப இது மாதிரியான மாற்று சிகிச்சைகள், பாரம்பரிய மருத்துவங்கள், ஆயுர்வேத மருத்துவங்கள், சித்த மருத்துவங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இன்சுலினை எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்மளாம் குறைச்சு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு குறைச்சு யூஸ் பண்றது ரொம்பவும் நல்லது. அதற்கு இந்த நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள், இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம் இது எல்லாமே வந்து பயன்படுது. அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஆமா, இந்த கேஸ்ட்ரோஜெனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்சீவா இருக்கும் பொழுது டயபெட்டிக் வருது பாத்தீங்களா, இவங்க அவசியம் அந்த சமயத்துல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அது உணவு முறைகள்லையும் சரி, மருந்துகள்லையும் சரி. ஆனா அதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரை அதை அவாய்ட் பண்ணி, அதாவது அந்த மெடிசன்ஸை அவாய்ட் பண்ணி வாழ்வதற்குரிய யுக்திகள் இங்க நிறைய இருக்குது. அதை வந்து கடைபிடிச்சு பண்ணிட்டோம்னா ஒரு கட்டத்துல அவங்களால மீண்டும் வெளியே வர முடியும். சுத்தமா டயபெட்டிக்ன்ற ஒரு நோயிலிருந்து வெளியே வர முடியும். அந்த மாதிரி உள்ள டயபெட்டிக் பேஷன்ஸ் அதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப இந்த டைப் 2 தாங்க அதிகமா இருக்குது. டைப் 1 இப்ப கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. இனி அடுத்த ஜென்ரேஷன்லாம் டைப் 1 ரொம்ப அதிகமாயிரும் போல தெரியுது. இன்சுலின் இல்லாம இருக்க முடியாது. வீட்டுல இனிமேல் இந்த டயபெட்டிக்ன்ற ஒரு நோய் இனிமேல் வந்து என்ன ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகுது அப்படின்னா, எல்லார் வீட்லயும் ஒரு ஹால் இருக்குதுங்க, ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க, ஒரு கிச்சன் இருக்குதுங்க, அது போல வந்து மெடிசன் ரூம்னு ஒன்று இருக்குதுங்க. மெடிக்கல் ஷாப்பே வீட்டுக்குள்ள வரப்போகுது. அது மாதிரியான ஒரு சூழல் இனி வரும் காலங்கள்ல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நிச்சயமா.
சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நோயினுடைய தீவிரம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிக்கோட லெவலை குறைச்சு கிட்டத்தட்ட வந்து 140 120 நார்மல்னாங்க. இப்ப கடைசியில 140 நார்மல் அப்படின்ற மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஆமா. இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதோட அளவு முறைகள்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய உடம்புல இது எப்படி அளவு முறைகள் வந்து மாறும்? ஓகேங்களா? அப்ப இது வந்து வெளியில யாரோ ஒருத்தரால நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நோயாளிகளுடைய சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்குரிய வேலை நடக்குதா அப்படின்றது தெரியல இல்லையா? ரைட். அப்ப இதிலிருந்து மாற்றா நம்ம என்னதாங்க பண்ணலாம்? இதற்குரிய மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மூல காரணத்தை நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டயபெட்டிக்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். டயபெட்டிக் இருக்குது, நான் சரி பண்ணிக்கணும், எப்படியாவது சரி பண்ணிக்கணும், என்னோட மெடிசன்ஸை எப்படியாவது குறைக்கணும், இல்ல நிப்பாட்டணும், என்னோட இன்சுலினை எப்படியாவது குறைக்கணும், நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கும் இந்த பதிவு ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்து பயன்படும். பார்க்கலாம். இப்ப டயபெட்டிக் வருவதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி செய்கிற ஒரு பக்குவத்தில் இருக்குதுங்க. கரெக்டுங்களா? அப்ப நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்துல என்னென்னலாம் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒண்ணு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், உள்ள உள் சுவாசம் மற்றும் வெளி சுவாசம் நடக்குது. சரிங்களா? ஆமா. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? செரிமானம் ஆகுது. சரிங்களா? அங்க டைஜஷன், அங்க வந்து செரிமானம் ஆகுது. செரிமானமாகிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் போய் தேவையான இடத்துக்கு தேவையான நேரத்துல கொண்டு போய் பங்கிட்டு கொடுக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள உறுப்புகள்ல பண்ணுது. சரி, இப்ப சாப்பாடு சாப்பிட்டோம், சத்துக்களை எடுத்துருச்சு, மீதி சக்கைகள் கழிவுகளாக வெளியேற்றப்படுது. சரிங்களா? இப்ப சாப்பிட்ட சாப்பாடில் உள்ள சத்துக்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ள சரியாக பங்கிடப்பட்டதா, இந்த சாப்பாடு சரியாக செரிமானம் செய்யப்பட்டதா, இந்த கழிவு சரியாக நீக்கப்பட்டதா, இந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாம ஆக்சிஜன் இவங்க எதுக்கு? சத்துக்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் வேணும்ல. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து பண்றீங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண விஷயம் இங்க இருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ போகணும்னா டிரான்ஸ்போர்டேஷன் வேணும்ல. அது மாதிரி நம்ம உடல் முழுவதும் நமக்கு வந்து கொண்டு போய் செலுத்துவதற்கு பிளட் மூலமா, ரத்தம் மூலமா அதற்கு தேவையான ஃபியூல் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன். அது இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இப்படி பாருங்க, உள்ளுக்குள்ளேயே ஒரு சிஸ்டம் வந்து பிரிச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீத்திங்கு, டைஜஷனு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிரியேஷனு, சரிங்களா? இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அணுவா உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க போய் அதுக்குள்ள போய் ஏதாவது ஒரு டிசைன் பண்ண முடியுமா? நீ வந்து டைஜஷன் கொஞ்ச நேரம் நிப்பாட்டிக்க, நீ எக்ஸ்கிரியேஷன் கொஞ்ச நேரம் நிப்பாட்டிக்க, நீ இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் கொஞ்ச நேரம் நிப்பாட்டிக்க, ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது டியூன் பண்ணி கொஞ்சம் அதிகமா பண்ணு அப்படின்னு பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அதுதான் நம்ம உடம்பு. அப்ப இது தானே இயங்கக்கூடிய இந்த உடம்பை நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறோம். இப்ப இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் நடக்கணும்ல. இங்க என்ன நடக்கணும்? வெளியில இருந்து காத்து வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான காத்து நமக்கு கிடைக்கணும், சுத்தமான காத்தை சுவாசிக்கணும். இன்னைக்கு இல்ல. 10க்கு 10 ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி நம்மளுடைய சூழல் இருக்குது. நீங்களே உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன வேலை பார்க்குறோம், நம்மளுடைய வேலையுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள ஒரு அடைஞ்சு போட்ட மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பெண்கள் டோட்டலா அந்த வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்ப பாருங்களேன், அந்த சுவாசிச்ச காத்தை மட்டுமே தான் நாம வந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்ப இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் நமக்கு தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செரிமானம், டைஜஷனையும் நம்ம வந்து கெடுத்தா வச்சுக்கிறோம். அன்வான்ட் ஃபுட்டு, அன்டைம் ஃபுட்டு, அது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகேங்களா? ஆமா. அது போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரியேஷன், கழிவு வெளியேற்றம் நடந்துச்சுன்னா அங்கேயும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் உடலின் மொழிகள் நமக்கு சொல்லுச்சே. மோஷன் போகலைன்னா ஒரு அறிகுறி கொடுத்துச்சு, யூரின் போகலைன்னா ஒரு அறிகுறியை கொடுத்துச்சு, இன்ஹேல் எக்ஸ்ஹேல் சரியா நடக்கலன்னா ஒரு அறிகுறியை கொடுத்துச்சு. ஆனா நாம அதை எல்லாத்தையும் ஒரு நோயாகிட்டோம். இப்ப சயின்ஸ் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு எண்டோகிரைன் ப்ராப்ளம், ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட். இந்த எண்டோகிரைன் கிளாண்டுனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். சரிங்களா? எண்டோகிரைன் கிளாண்ட்னா நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். நாளமில்லா சுரப்பினா நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? யாரு அப்படின்னா அவர் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். அப்ப பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லா பேருக்கும் கண்ட்ரோல், சரிங்களா, கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஹார்மோனை கொடுப்பாரு. சரிங்களா? ஆமா. இப்ப தைராய்டு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரணும். வந்தாதான் தைராய்டுன்ற அந்த சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இயங்கும்.
சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவரிஸ்ல சினை முட்டை உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்க பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH அப்படின்னு ஒரு ஹார்மோன் வரணும். உங்களுக்கு அட்ரினலின் அப்படின்ற அந்த ஹார்மோன் சுரக்கணும்னா அட்ரினல் கிளாண்டு அது நாளமில்லா சுரப்பி. அப்ப அட்ரினலின் சுரக்கணும்னா நமக்கு அட்ரினோ கார்டியோட்ரோபிக் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு ஹார்மோன் வரணும். இப்படி எல்லாத்துக்குங்க எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் இவர் தான் கண்ட்ரோலர். இங்க இருந்து இந்த ஹார்மோன் சுரந்து தான் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. நாம தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னா தைராக்சின் மாத்திரையை டைரக்டா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அட்ரினலின்ல ப்ராப்ளம்னா அட்ரினலின் அப்படின்ற மாத்திரையை டைரக்டா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்க ஓவரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு இன்னைக்கு ஃபுல்லா கெமிக்கல் மெடிசன்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இந்த கிளாண்ட்ல இருந்து வரக்கூடியது மிக முக்கியமான ஒரு தடை. ஓகேங்களா? இது ஒரு ரூட் காசஸ். ஓகேங்களா? டயபெட்டிக்கான ஒரு ரூட் காசஸ். இங்க நம்ம தடை ஏற்படுத்துறதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லலாம். அது இன்னும் பெரிய வீடியோவாயிரும். இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் விஷயம் மனநிலை பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்லையும் இரவு அதிக நேரம் முழிச்சுக்கிறதுலையும் ஏற்படுறது தான் பிட்யூட்டரி கிளாண்ட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? அங்க தடை ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக பான்கிரியாஸ்ல சுரக்கக்கூடிய பான்கிரியாட்டிக் ஜூஸும் சரி இன்சுலினும் சரி தடை ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஒரு காரணம் ஆயிடுச்சா? ரைட். ரெண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா லிவர். ஓகே, இவர் வந்து ஸ்பிளின். கரெக்டுங்களா? உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அனாட்டமி அதுல வந்து பாத்தீங்கன்னா இது பான்கிரியாஸ் இருக்குதுன்னா அந்த பான்கிரியாஸோட வால் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்பிளினுக்கு பக்கத்துல அங்க போய் ஜாயிண்ட் ஆயிரும். அது போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இதனுடைய வாய் பகுதியானது இங்க இருந்து இந்த கால் பிளேடர், ஓகே, லிவர், இந்த கால் டக்ட் இருக்கு பாத்தீங்களா, இது போய் இங்க போய் நம்மளுடைய பான்கிரியாஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பான்கிரியாஸினுடைய தலைப்பகுதி லிவர் அப்படின்ற இந்த உறுப்புலையும் பான்கிரியாஸினுடைய வால் பகுதி ஸ்பிளின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புலையும் இவங்க யாரு ரெண்டு பேருமே ராஜ உறுப்புகள். இவங்க ரெண்டு பேரும் ராஜ உறுப்புகள். இவர் வந்து கிளாண்டு, நாளமில்லா சுரப்பி. சரிங்களா? நாளமில்லா சுரப்பி பிரச்சனைன்றதுனால நாளமில்லா சுரப்பினுடைய தலைவன் ப்ராப்ளம் இருந்தாதான் ஒரு ப்ராப்ளம் வருவாரு. இப்ப இங்க எண்டோகிரைன் கிளாண்டுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ராஜ உறுப்புகள். ராஜ உறுப்புகள் என்ன? உடல் தன்னைத்தானே சரி செய்வதற்கு தேவையான அந்த சிஸ்டம் சொன்னாலும் அந்த சிஸ்டத்துக்கு இவங்கெல்லாம் மெயின் காரணம். ஓகேங்களா? ஆமா. அப்ப இவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. பிறந்த செகண்ட்ல இருந்து இவங்க ரெண்டும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. லிவரை போய் நம்ம வந்து கண்டினியூஸா இயங்கிட்டு போய் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, எனக்காக எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறேன்னு சொல்லி பண்ண முடியுமா? அப்படி ஒருவேளை பண்ணா என்ன ஆகுறது? சரிங்களா? முடியாது. அப்ப இவங்க கண்டினியூஸா இயங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன நடக்கும்? வெப்பம் உருவாகிட்டே இருக்கும் உடம்புல. புரியுதுங்களா? கண்டினியூஸா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோட்டாருங்க, ஒரு பைக்கு கண்டினியூஸா ரன் பண்ணுங்க, என்ன பண்ணும்? பயங்கரமா ஹீட் ஆகும். ஓகேனா? அப்ப சூடு ஏற்படும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அதிகப்படியான சூடானால், அந்த இயக்கத்தினால் சூடானால் என்ன நடக்கும்னா இங்க பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெல்லி பீஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது கருவாடு மாதிரி மாறிடும். இவங்க ரெண்டு பேரும் அதிகப்படியான வெப்பமாச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்கிற இந்த காரணம், ரெண்டாவது காரணம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதிகமான சூடானா, இவங்க ரெண்டு பேரும் அதிகமான சூடு எப்படிங்க ஆகணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் நைட்டு தூக்கம் இல்லாமனதுதான். சரிங்களா? இவர் நைட்டு தான் வேலை வைப்பாரு. லிவர் இருக்கிறாருல, பகல்லையும் வேலை வைப்பாரு, நைட்டு மிக முக்கியமான வேலையை பார்க்குறாரு. சரிங்களா? ஆமா, சுத்தப்படுத்துற வேலையை, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல உள்ள வைட்டமின்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கங்க கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிறாங்க, கிளீன் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லலாம். அப்ப நீங்க நைட்டு தூங்கப்படும் பொழுது என்ன ஆகும்? அதனுடைய வேலை பாதிக்கப்படும். உங்களுடைய கல்லீரல் பாதிப்படையும், கல்லீரல் அதிகப்படியான வெப்பமடையும். இங்க ரெண்டு பேரும் வெப்பம் ஆனாங்கன்னா இங்க பிரச்சனை வருங்க. இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? ஓகேங்களா? இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது வந்து பாருங்க, உங்களுடைய கண்ணுலையும் உதட்டுலையும் அதனுடைய பிரச்சனையை காமிக்கும். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சரிங்களா? ஆமா. அதாவது கண் சுருக்கம், கண்ணை சுத்தி கருவளையம், கண்ணு கீழே வீக்கம், சரிங்களா? அது மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து காமிக்க ஆரம்பிக்கும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு எரிச்சல் கொடுக்கும். இவர் உதட்டுல நமக்கு வந்து அடையாளம் காமிப்பாரு. உதடு வெடிப்பு, உதடு கீறல், உதட்டுல புண்ணு, உதடு ட்ரைனஸ் ஆகிறது, உதட்டில் தோல் உரியுது போன்ற அடையாளங்களை காமிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையா இருந்தா. சரிங்களா? ஆமா. அப்ப நமக்கு பான்கிரியாஸ் இதனாலதான் பாதிக்கப்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது மிக முக்கியமான இரண்டாவது காரணம். சரியா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் விஷயம் எண்டோகிரைன் ப்ராப்ளம், ரெண்டாவது விஷயம் இது மாதிரியான
லிவரும் ஸ்பிளின்னும் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்க அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்துச்சுன்னா அதனால வந்திருக்குது சொன்னோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு காரணங்களும் இதுக்குள்ள அமையுது. அப்ப ஜெனட்டிக் ப்ராப்ளம் சரி செய்ய முடியுமா? நிச்சயமா சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாமா? நிச்சயமா சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுதான் அவசியம். ஓகேங்களா? ஆமா. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப அப்பா எந்த விஷயத்துல தோத்துட்டாரோ அப்பா அம்மாவுங்க, நம்ம பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அப்பா அம்மாவங்க சரியாக படிக்கலை, நாம் பயங்கரமாக படித்து பெரிய ஆளாயிரணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்பா அம்மாவங்க வேலை பார்க்கல, இல்லை அரசாங்க வேலை பார்க்கல, நம்ம எப்படியாவது அரசாங்க வேலை பார்த்துடணும், அரசாங்க வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் சின்ன பிள்ளைலேருந்து படிக்கலன்னு கரெக்டாக நம்ம அதை அச்சீவ் பண்ணியிருப்போம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ அப்பா அம்மா அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்றது மட்டும், நாம் நோயே இல்லாமல் வாழணும்னு மட்டும் நம்ம ஏன் நினைக்க மாட்டோம்? நாமளும் நோயோட தான் வாழ்வோம், இது உலகத்தில் எல்லாருமே நோயில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக உள்ள போட்டுறோம். அப்பாவுக்கும் சுகரு, அதனால சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுறோம். அப்பா நோயாளியா மாறி இருந்தாங்க, நாமும் ஆரோக்கியமானவனா மாறணும், அந்த அக்கறை ஏன் வரல நமக்கு? ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அதற்கு ஏன் முயற்சி எடுக்கல? அதான் அவசியம். இப்ப இருந்து அந்த எண்ணத்தை அப்படி மாத்தி போட்டு முயற்சி எடுத்துட்டோம்னா கிளியருங்க. அதுதான் அதனுடைய மூன்றாவது காரணம். சரிங்களா? ஆமா. இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான இன்னொரு நான்காவது காரணமாக ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது பாத்தீங்கன்னா மனநிலை பிரச்சனை, அதாவது மென்டலி ஸ்ட்ரெஸ். இதுதான் முதன்மை காரணமாக கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு டயபெட்டிக் வந்தவங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, எப்பங்க டயபெட்டிக் ஆரம்பிச்சிச்சு? 10 வருஷம் ஆச்சுங்க, 8 வருஷம் ஆச்சுங்க, 15 வருஷம் ஆச்சுங்க. ரைட். அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னு சொன்னோம்னா 100க்கு 100 பேசணுமே அது ஆமாங்க. அப்போதாங்க பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, ஃபேமிலியில் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, அப்போதான் மென்டல் ஒரி, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ், மனநிலை தாக்கம். அந்த மனநிலை பாதிப்பு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் டயபெட்டிக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரணத்தையும் நாம களைஞ்சாகணும். ரைட். இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்க தவறுகளினால். ஓகேங்களா? ஆமா. உணவு முறை தவறுகள் அப்படின்றது இன்னைக்கு டோட்டலா நம்ம அன்னைக்கு வாழ்ந்த மக்களோட உணவு முறைகளை டோட்டலா மாற்றிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம். அதாவது நம்ம இந்தியாவில் சமைக்கிறதும் வெளிநாடுகளில் சமைக்கிறதும், ஏன்னா சில விஷயங்களை வெளிநாடுகளோட ஒப்பிட்டு நம்ம சொல்ற மாதிரி வந்துட்டோம் இல்லையா? பாருங்க, வெளிநாடுகளில் சமைக்கிறது 2 நிமிஷத்துல சமைச்சிருவாங்க. சரிங்களா? ஆமா. நூடுல்ஸ் தயாரிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அவ்வளவுதான், நூடுல்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்துல சமைச்சிருவாங்க. ஆனா நாம 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு இந்த காயை கட் பண்ணுவோமா, கருவேப்பிலையை போடுவோமா, கொத்தமல்லியை போடணுமா, புதினாவை போடணுமா, மிளகுத்தூளை போடணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அந்த எல்லாம் கூட்டு கலவை ரெடியாகி சமைப்பதற்கு 2 மணி நேரம் எடுத்துக்கும். அவன் 2 நிமிஷத்துல சமைச்சிடறான். ஆனா சாப்பிடும் பொழுது அவன் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிறான். அவன் வச்சுட்டு சாப்பாடை வச்சு அப்படியே எடுத்து அப்படின்னு மென்று 2 மணி நேரம் எடுத்துக்கிறான். நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல, ஏதாவது நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா, நீங்க அதாவது ஃபாரினர்ஸ் வரக்கூடிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்ல நார்மலா ஒரு ஃபாரினர்ஸ் வரக்கூடிய ஹோட்டல்ல போனீங்கன்னா தெரியும், அவங்க உட்காந்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க ஒரு டேபிள்ல இருந்து 1 மணி நேரமா தான் ஆகும் மினிமம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஒரு பிளேட்ல கொஞ்சோண்டு தான் உணவு இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க 2 மணி நேரம் சமைச்ச உணவை 2 நிமிஷம் தான் கடன்னு அள்ளி உள்ள போடுகிறோம். சரிங்களா? அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், தானியங்கி உறுப்புகள் என்ன ஆகும், எல்லாமே அரைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆமா. பாருங்க, 2 மணி நேரம் சமைச்ச உணவை 2 நிமிஷத்துல சாப்பிடுறோம். அவன் 2 நிமிஷம் சமைச்ச உணவை 2 மணி நேரம் சாப்பிட்றான்.
ஓகேங்களா? ஆமா. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அந்த உணவு முறை சாப்பிடுறதுல கூட. ஓகே, அப்ப அதனால என்ன இங்க நடந்தது, அதனால கழிவு தேக்கம் நடந்திருக்குதா, அதனால சத்துக்கள் நமக்கு கிடைக்காம இருக்குதா, அதனால உள்ள அரைக்கிற மிஷின்ல எந்த ஆர்கன் சம்பந்தப்பட்டு ஏதாவது டெபிசியன்சி ஏற்பட்டிருக்குதா, ஓகேங்களா? அதாவது ஸ்டொமக் சம்பந்தப்பட்டோ, ஸ்மால் இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்டோ, லிவர் சம்பந்தப்பட்டோ ஏதாவது ஆர்கன் சம்பந்தப்பட்டு ஏற்பட்டிருக்குதா, இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 காரணங்களையும் நம்மளுடைய கால் பாதத்திலேயே வந்து கண்டுபிடிக்க முடியுங்க. அதான் இதோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பாத பூசால. ஓகேங்களா? அதை நம்ம வந்து குறிப்பா கால் பாதத்துல டயக்னோஸ் பண்ணுவோம். டயக்னோஸ் பண்ணி டயபெட்டிக், இந்த டயபெட்டிக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்ததுக்குரிய மாதிரி சில சொல்யூஷனை கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சில உணவு முறைகள், சில லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ் சரிங்களா கொடுப்போம். இது போக இந்த 5 காரணங்களையுமே களையணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனையில இருந்து ஓகேன்னு சொல்லி புரிஞ்சு சரியாயிடுவாரு, அடுத்த நாள்ல, அடுத்த வாரத்துல, அடுத்த மாதத்துல திரும்ப வேற ஏதாவது இன்னொரு பிரச்சனைகளையும் இந்த 5 காரணங்களை ஒரு பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 5 காரணங்களையும் களையிற மாதிரி சரிங்களா மெடிசன்ஸ் அதுவுமே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹெர்பல் மெடிசனும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறப்படும் பொழுது பக்காங்க அருமையா அவங்களுடைய சுகர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நார்மல்ல இறங்கும். இதை ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா. நம்ம இந்த நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையில நல்ல கைதேர்ந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் சரிங்களா. ஆமா, அது பிஎஸ்எம்எஸ் டாக்டராக இருக்கட்டும், பிஎன்ஒய்எஸ் டாக்டராக இருக்கட்டும், பிஏஎம்எஸ் டாக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், இயற்கை மருத்துவர் என இந்த மருத்துவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ். இந்த குறிப்பாக இந்த டயபெட்டிக்கு சரிங்களா, டயபெட்டிக்கு கேர் எடுத்து அவங்களுக்கு தேவையான மாதிரி வந்து கைட் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு வந்துருவாங்க. 1 மந்த்ல அவங்களுடைய சுகர் லெவல் இறங்குறத பார்க்க முடியும். இந்த சுகர் லெவல் இறங்குறத கூட நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு நார்மலா பிளட் டெஸ்ட் சாப்பாடுக்கு முன்னாடி பார்க்குறோம்ல, அந்த டெஸ்ட்ல மட்டுமே தான் மக்கள் வந்து கவனம் செலுத்துறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவு மற்றும் உங்களுடைய மனநிலை ரைட். அப்ப இந்த மனநிலையும் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுவும் உங்களுடைய சுகர் லெவலை ஏத்தி காமிக்கும், இறக்கி காமிக்கும் சரிங்களா. அந்த 5 காரணங்கள்ல அதுவும் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம் சரிங்களா. ஆமா, அப்ப அந்த மனநிலையும் ஏத்தி இறக்கி காமிக்குதுல. அப்ப இன்னைக்கு நீங்க செக் பண்ணும்பொழுது என்ன மனநிலையில இருந்தீங்க, அப்போ வந்து குறைச்சு காமிச்சிச்சுன்னா நான் சுகர்ல இருந்து சரியாயிட்டேன்னு நினைச்சுக்கிறதா. இப்போ நீங்க வந்து உங்களுடைய மனநிலை சரியில்லை, இப்போ கொஞ்சம் கூட காமிக்குது, ஐயோ எனக்கு சுகர் வந்து கூட இருக்குது, நான் வந்து சுகர்ல அவஸ்தைப்படுறேன்னு சொல்றதா கிடையாது. அதனால அந்தந்த நேரங்கள்ல நம்ம பார்க்கறத விட இந்த HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HbA1c அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல 3 மாதத்தினுடைய ஆவரேஜ், சுகரோட 3 மாதத்தோட ஆவரேஜை வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குங்க. இதுதான் மிக சரியா கரெக்டான அளவுங்க. இதை வந்து நம்ம வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை அவசியம் அந்த HbA1c எடுத்து பார்த்துருங்க அப்படின்றத நமக்கு இன்னைக்கு நவீன மருத்துவங்களும் சொல்லுது. அதை சில பேர் வந்து சரியா வந்து எடுத்து பார்க்குறாங்க, சில பேர் வந்து சுத்தமா பார்க்கறதே கிடையாது. ஏன்னா இந்த பிஃபோர் ஆஃப்டர் செக்அப் வந்து ரேட்டு கம்மி, அது நீங்க லேப்ல பார்க்கும் பொழுது. இந்த HbA1c பார்க்கும் பொழுது கொஞ்சம் காசு கூட. அதுக்காகவே வந்து அதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளதை மட்டும் பார்த்துக்கிட்டு சந்தோஷம் அடைவதும், இப்போ உள்ளதை மட்டும் பார்த்துக்கிட்டு கவலைக்குள் போவதும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்க உங்களுடைய HbA1c பாருங்க, அதுதான் உங்களுடைய இந்த கடந்த 3 மாதத்தினுடைய ஆவரேஜை நமக்கு வந்து சொல்லும். அதாவது இன்னைக்கு என் பையன் படிக்கவே இல்லைங்க, இன்னைக்கு என் பையன் படிக்கவே மாட்டான், இன்னைக்கு என் பையன் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்க சந்தோஷம் அடைவதும், அன்னைக்கு நீங்க கவலைப்படுவதையும் விட அவனோட அந்த 3 மாசத்தோட மார்க் கார்டு கொண்டு வருவாங்கல்ல, அந்த குவார்டர்லி எக்ஸாம், மிட்டம் டெஸ்ட் வருவாங்கல்ல, அதுதான் அவனோட 3 மாசத்தோட ஆவரேஜை வந்து சொல்லும். அவன் பாஸ் ஆயிட்டானா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டானா, ஃபெயில் ஆயிட்டானா அப்படின்றத சொல்லும். அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சுகரின் அளவை மிகச்சரியாக காமிக்கிறது HbA1c. அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுத்து பார்க்கறது தான் தெரியும். நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும் பொழுதே HbA1c ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறோம். HbA1c ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் சிட்டிங்கே வந்துருங்க அப்படின்றோம். வரலன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல நீங்க HbA1c கையோட எடுத்துட்டு நாங்க சொல்ற மாதிரி உணவு முறை, லைஃப் ஸ்டைலு, மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். எடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் HbA1c வந்து நம்ம வந்து எடுத்து கொடுக்க சொல்றோம். 6 மாசத்துக்கு சரியா எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க அப்படின்றோம். ஏன்னா இது வந்து லைஃப் டைம் டிசீஸ் ஓகேங்களா, டயபெட்டிக் லைஃப் டைம் டிசீஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சீக்கிரமா 1 மாசத்துக்குள்ள சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் முதல்ல நினைக்காதீங்க, அதுவே மிகப்பெரிய தவறு தான் அது சரிங்களா.
லைஃப் டைம் 10 வருஷம் அவஸ்தைப்பட்டுக்கிறோம், 20 வருஷம் அவஸ்தைப்பட்டுக்கிறோம்னா அதை போய் சடனா ஒரு விஷயத்துல சரி பண்றோம்னா அது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஆமா, பொதுவா நான் சொல்றது 10 வருஷம் ஒரு நோயாளியா நம்ம இருந்துக்கிறோம், 1 வருஷமாவது இயற்கை மருத்துவத்துக்குள்ள டிராவல் பண்ணணும், இயற்கை மருத்துவத்துக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணணும், அப்பதான் அது சரியாகும். 20 வருஷம் ஒரு ப்ராப்ளத்துல இருந்துக்கிறோமா, 2 வருஷம் இயற்கை மருத்துவத்தோட நீங்க டிராவல் பண்ணணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு நிரந்தர தீர்வுக்கு கொண்டு போறதுக்கு வழிவகுக்கும். சரிங்களா? ஆமா, பெட்டர் சோர்ஸ் கிடைக்கும். ரைட். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம என்ன பண்ணுவோம்னா மாதம் மாதம் இந்த HbA1c மட்டும் ஒவ்வொரு மாதமும் எடுத்து கொடுக்க சொல்லுவோம். அப்ப எடுத்து கொடுக்கப்படும் பொழுது படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் கிராஜுவலா குறையுது தெரியும். இதுல என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா, இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் பாதத்துல எரிச்சல் இருக்கும், கால் பாதம் மரத்து போயிருக்கும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அடிச்சிருக்கும், உடம்பு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மெலிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? உடல் சோர்வாகிக்கிட்டு இருக்கும், டயர்டா இருப்பாங்க, வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவாங்க, யூரின்ல பிரச்சனை வந்திருக்கும், தலைமுடி பிரச்சனை வந்திருக்கும், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது பாருங்க, இதெல்லாம் கிளை நோய்களாக உண்டு பண்ணியிருக்குது. இப்ப நம்மளுடைய சிகிச்சையில ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எதுக்குமே மருந்து கொடுக்க மாட்டோம். அதாவது உங்களுடைய கால் பிரச்சனைக்கு, கண்ணு பிரச்சனைக்குலாம் தனியா எதுக்குமே மருந்து தேவையே இல்லை. ரூட், அந்த மூல காரணம், இந்த மூல காரணமான இந்த டயபெட்டிக்கோட மூல காரணத்தை சரி பண்றதுனால டயபெட்டிக்கும் சரியாகும், இந்த டோட்டல் சிம்டம்ஸும் சரியாகும். அதான் மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிங்க. ஆமா, ஒவ்வொரு பதிவும் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல விஷயங்களை, கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா, நன்றி.